எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான போண்டா செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. வாழைப்பழம் 6, மைதா 1 கப், ரவா 1/2 கப், சுகர் 1/2 கப், ஃப்ரெஷ் க்ரீம் 3 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் 1 பிஞ்ச், சால்ட் தேவைக்கு ஏற்ப. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த வாழைப்பழத்தை தோலை நீக்கிட்டு அதில் சேர்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு 4 அரைச்சி எடுத்துக்கிறேன், பிறகு நீங்கள் 2 அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க. நல்லா ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த சுகரை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு சுகர் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பேக்கிங் பவுடரை சேர்த்துக்கலாம். நீங்கள் பவுடர் வேணான்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கூட இதை ஊற விட்டு நீங்கள் அதுக்கு பிறகு செய்யலாம். இப்போ ரவாவை சேர்த்துக்கங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. அது கூடவே எடுத்து வச்சுருந்த மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. மீதியும் சேர்த்துக்கங்க. இதையும் நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் கையால் செஞ்சாலும் பரவாயில்லைங்க. இது கூட ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்துக்கங்க. ஃப்ரெஷ் க்ரீம் உங்ககிட்ட இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பால் கூட ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே எடுத்து வச்சுருந்த நெய்யையும் சேர்த்துக்கங்க. நெய் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லா இருக்குங்க. இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போது கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்மளுக்கு போண்டா பதத்துக்கு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயிலை சேர்த்துக்கங்க. ஆயில் நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து உங்களுக்கு எந்த சைஸ் அளவு வேணுமோ அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை அதில் சேர்த்துக்கங்க. ஈவனாக ஒன்றா வேகணும். திருப்பி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளோட வாழைப்பழ போண்டா. பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. நீங்களும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவில் கவனம் செலுத்துங்கள்.